என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். கிருபா உள்ளவா மூஞ்சி தெரியல. ஓகே சூப்பர். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வீடியோவில் லிரிக் வீடியோ பார்க்க போகிறோம். யாரோட பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவரோட லியோ படத்தோட என்னது பேடஸ் அப்படின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லிரிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை தான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே தளபதிக்காக லியோவோடது. ஸோ நம்ம ரொம்பவும் லேக் ஆகக்கூடாது. லேக் ஆனால் நீங்களும் கடுப்பாயிடுவீங்க. ஆமாம், டக்குள்ள போயிடலாம் வீடியோ. லெவல். இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம சஞ்சய் தத்து, அர்ஜுன் சார், நம்ம தளபதி விஜய் எல்லாமே வந்து அண்ணன் தம்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா லியோ டாஸ்ன்னு வருது. நான் கூட எதுக்கு பேடஸ்ன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா டாஸ் லியோ தாஸ் பேடஸ்
சஞ்சய் டூட்டோட பேர் வந்து ஆண்டனி டாஸ். ஆண்டனி தாஸ். அர்ஜுனோட பேர் வந்து அர்னோல்ட் டாஸ். ஹரோல் தாஸ். அர்னோல்டா ஹரோல். ஹரோல் கண்டென்ட் மச்சான். சொல்லணும்னா மேபி இந்த பாட்டு வந்து நம்ம அர்ஜுன் சார் கூட வர்ற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அர்ஜுன் சாரோட ஒரு யூனிக்கான ஒரு டைலாக் என்னன்னா தேரிக்கேன்னு சொல்லுவார். அவர் தேரிக்கேன்னு அவர் பழைய படத்துலலாம் நிறைய யூஸ் பண்ணுவார். அந்த ஒரு லைன் 2 தெரிக்கேன்னு சொல்லி 2 வாட்டி இந்த பாட்டுலையும் வருது. அது ஜஸ்ட் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் தான் தெரிக்க. ஆமாம், இருந்தாலும் அது அவரோட யூனிக் இல்லை. என்னடா சரி இப்போ எதுக்கு இதை சொன்னேன்? ஸோ கைஸ் பாட்டு உண்மையிலே வேற லெவல். பாட்டுல ஒண்ணு மட்டும் லோகேஷ் வந்து அழகா தெளிவா புரிய வச்சிட்டாரு. என்னன்னா பக்கா 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 கேங்ஸ்டர் ஃபிலிம். கைஸ் இது வரைக்கும் எல்சிஓ விக்ரமோட அந்த இது வந்துச்சு பாத்தீங்களா, அந்த கன் அந்த ஃபைனலா அந்த கிளைமேக்ஸா சொல்றேன் அது இருந்துச்சு. நீ பாத்தியாடா ஜி? பார்த்து ஜி. அது வந்து கன் ஜி எல்லா படத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல லோகேஷோட ஹிடன் டீடைல் மிஷின் கன் பாருங்க அங்க இருக்கு. ஓ இது பீரங்கி. ஆமா அதுதான் நான் பாப்பாரு. ஓகே அதுவும் பாத்தியா பீரங்கி விஷ்ணு எடவன் சொல்லி லிரிக் ரைட்டரை போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன் லிரிக்கும் வேற லெவலுங்க. உண்மையிலேயே சீரியஸா லைக் அது என்னன்னு தெரியலங்க. அனிருத் பாட்டு மட்டும் நம்மளுக்கு வந்து கேட்டோடனே அது பிடிச்சிரும். அது என்ன மேஜிக் தான் அது இது வரைக்கும் உனக்கு பிடிக்காது ஜி? அப்படி இல்ல ஜி, எல்லா மியூசிக் டைரக்டரும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல ஜி இவரெல்லாம் அனிருத் பாட்டு வந்து ஒரு தடவை கேட்டாலே எனக்கு எல்லாமே பிடிக்குங்க. அந்த தளபதி படத்துல யார் மியூசிக் பண்ணா ரொம்ப என்ன உண்மையில இது படத்துல இந்த ஒரு பாட்டுல என்ன ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தளபதி வந்து பிளட்ல இருக்கு. ஆமா அந்த ஃபேஸ் காட்டி அந்த கையை இப்படி தூக்கும் போது எப்பா அந்த பிளட்டி ஸ்வீட் அந்த பிளட்டி ஸ்வீட்டோட ஒரிஜினல் மீனிங் என்ன எனக்கு இப்பதான் இந்த பாட்டுல இருந்தா தெரியும். வேற லெவலுங்க சீரியஸா சாவடி. ஆனா இன்னொரு பிகஸ்ட் கடைசியா என் தம்பி பேசிட்டான். கேக்கல சொல்லு. நானும் முதல்ல இருந்து என் தம்பி எப்படா பேசுவான் அப்படின்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் இழுத்தாம இருங்க என் தம்பி. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த லியோ படம் கண்டிப்பா வேற லெவல் மாஸா இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அதுல பின்னாடி வந்து பாலிடிக்ஸ் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச் நடக்கல அப்படின்னும் போது பாலிடிக்ஸ் உள்ள வராங்கன்னும் போது தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஹைப் ஆவாங்க. லைக் என்னடா நம்ம தளபதிக்கு இப்படி ஒரு தடங்கலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னும் மேபி இது ஆடியன்ஸ் நடக்காது வந்து இன்னும் லியோ படத்துக்கு வந்து மார்க்கெட் வந்து அதிகமாக தான் ஆக்கி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். வர்ற படம் தான் தளபதி படம். ஆமா அதான் தளபதி பிரச்சனை இல்லாமல் என்னைக்கு தளபதி ரிலீஸ் அந்த ஒரு காட்டிடுவாரு. ஆமா ஃபயர். ஸோ வேற லெவலு எல்சியூவா இருக்குமா? இது வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்கல, எந்த அஃபிஷியல் எதுவும் வரல. மேபி படத்துல கூட ஃபர்ஸ்ட் போடுவாங்களா இல்லை லாஸ்ட்ல எல்சின்னு போடுவாங்களா இல்லை எல்சி இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா இந்த படத்தோட ஹைப்பெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஜவான் படக்கும் ரிலீஸ் ஆச்சு. அட்லி டைரக்டர், இப்போ அட்லியோட டைரக்ஷனில் ஜவான் படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த படத்தில் கூட விஜய் வருவாங்க இல்லைன்னு அவங்க மறுக்கவே இல்லை. அந்த படத்தில் உள்ள பிரியா மணி கூட அவங்க கூட வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் அட்லிகிட்ட கேட்பேன், படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் தளபதி சார் அதில் இல்லை அப்படின்னு சொல்லி. மேபி எல்சியூ கூட இருக்கு இல்லைன்றது வந்து அது ஹைப்லேயே நம்மளை வச்சு தெரில. எனிதிங் எதுவாக இருந்தாலும் சரி கடைசியில் தளபதி அவ்வளோதான். வேற லெவல் சத்தியமா, அது மட்டும் வேற லெவல். ஏன்னா இது வந்து காலிவுட் மட்டும் பேஸ் பண்ணி இல்லை, எல்லாமே காலிவுட், டாலிவுட், மாலிவுட், சாண்டல்வுட், பாலிவுட் வரைக்கும் எல்லாரோட வாட் எவர் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தளபதி படத்துல என்னைக்கு பிரச்சனை வரல, பிரச்சனை வந்தா தரமா கடைசியா செய்வாரு. அதுதான் ஆல்சோ இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து 1000 crores எந்த படமும் தொட்டதில்லை. ஆமா மேபி இந்த படம் தோடும் மட்டும் எவ்வளோ இது ஒண்ணுச்சு. ஆமா இன்னொன்னு ஸ்டார்ட் பண்ணல ப்ரொடியூசர் வந்து இன்னமும் கோல்டு காயின்லாம் கொடுக்குறாங்க. அது தெரில என்னென்ன கோல்டு காயின்லாம் கொடுக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன எந்த அளவுக்கு அது தெரில.
பட் இந்த படம் வந்து மேபி 1000 crores சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட ப்ரீ பிஸ்னஸ்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 crores மேலே போயிருச்சுன்னு சொல்லி, அதுவும் ரூமராக தான் இருக்குது. பட் அதுவும் யாரும் வந்து மறுக்க கிடையாது. ப்ரொடக்ஷன் சைடில் இது இல்லை அப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லி யாருமே மறுக்க கிடையாது. தெரியல, பார்ப்போம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் 100% தெரியும் 19 October எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். நம்ம போய் தேட்டரில் பார்க்க தான் போகிறோம். ஓகே, எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஏன் தெரியுங்களா, எல்லாரும் சந்தோஷம் பண்ணணும் தான் எனக்கும் ஆசை. ஏன்னா எனக்கு அன்றைக்கி தான் பிறந்தேன். உனக்கு போய் அடுத்த நாள் பிறந்த நாள். ஐயோ, இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த படம் வெற்றி பெறதுக்கு எல்லாத்தையும் ஒருத்தனை பேசிட்டு இருக்க. என் தம்பி எப்ப பேசுவாங்க? ஆரம்பத்துல கடைசிக்கு இவனே பேசுறான். நான் எதுவுமே பேசல. டேய் பேசுறா. அதாவது இப்ப நான் என்ன வந்து சொல்றது, திடுதிப்புன்னு இறக்கி விட்டாங்க. அதாவது என்ன, எல்லாமே என் அக்காவும் எங்க அண்ணனும் பேசிடுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தான் நீங்க முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நான். இல்லை கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாட்டை பற்றி படத்தை பற்றி தான் பேசணும். பட் இந்த பாட்டை பற்றி ரிவ்யூ என்ன சொல்லணும்னா, பாட்டு நல்லா இருக்கு, கிராஃபிக் டிசைனா செம்மையா இருக்கு, மோஷன் போஸ்ட் அதெல்லாம் வச்சு லைக் வந்து ஒரு மாதிரி வீடியோ மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு, கார்ட்டூன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி தெரியுமா, லெட் மீ சிங் a குட்டி ஸ்டோரி அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சேம் டைம் வந்து நம்ம எல்லாத்தையும் பேசணும். ஆனா அனிருத்தோட மியூசிக் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. என்னன்னா நீங்க வந்து அந்த ஷேடோல லைக் வந்து ஐ மீன் சுத்தி பிளாக் டார்க்கான இடத்துல வந்து நீங்க மட்டும் ஒயிட்டா ஒரு இடத்துல வந்து உங்களை மட்டும் காட்டினாங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க வந்து பாடி அந்த லைட்டிங் நல்லா சீரியஸா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஐ திங்க் இந்த படம் ரெக்கார்ட்னு நினைக்கிறேன். ஆமா, ரெக்கார்ட் பண்ணிருச்சு. ஏன்னா இப்ப வரைக்கும் இந்த படம் இந்த பாட்டு 144 minutesல 1.7 million ரெக்கார்ட் பிரேக். வேற லெவல். within 1 hour, அதுக்கேற 1 மணி நேரத்துக்குள்ள. ஆமா, அதுக்குள்ள 1 million. சோ பாட்டோட ரெஸ்பான்ஸ் வேற லெவல். சோ படமும் வரணும். நம்மளுக்கு முன்னாடி யாரும் ரேட் போட்டு வச்சிட்டீங்க. நம்ம பண்ணிட்டு இருக்க படம் ரிலீஸ் பாட்டு 26 minutes ago பாட்டு ரிலீஸ் ஆனோடனே நாங்க உட்காந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்குள்ள அப்லோட் பண்ணிட்டீங்க. ஓகே, எங்க வீடியோ மில்லியன் கணக்குல ஒரு நாள் வியூஸ் போன் நம்பி ஓகே गाइस, that's all from us. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ 19 October எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா தியேட்டர்ல தான் போய் பாப்பீங்க. ஏன்னா நாங்களும் அங்கதான் உட்கார்ந்துருப்போம். இன்னைக்கு மட்டும் ஸ்கிரீன்ல கிளிக்கிறோம் பாருங்க. லியோ சட்டையா போடுறோம். சரி, ஓகே. ரொம்ப 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 ஹாப்பி இந்த வீடியோ நாங்க இன்னைக்கு செஞ்சதுல. சோ அடுத்த ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சோ அந்த படம் வந்துட்டு சாரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆறனால யாரெல்லாம் MBO மாலுக்கு வரீங்களோ சாரோட தலைமையில டிக்கெட் ஃப்ரீயா எடுத்து கொடுப்பாரு லியோ படத்துக்கு. இல்ல சார், அப்ப எனக்கு எடுத்து. ஓகே, சோ ப்ளீஸ் गाइस வந்துருங்க. யாராவது இந்த வீடியோ பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வந்து கேட்டுருப்போம். ப்ரோ நீங்க தான் ப்ரோ வர சொன்னீங்க பாருங்க. சத்தியமா கிடையாது. ஏன் பிறந்த நாளுக்கு அந்த படம் வெளியாகல, அந்த படம் வெளியாகல ஏன் பிறந்த நாள். தேங்க்யூ ஃப்ரம் நியூலேண்ட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறோம். சாதுவரை உங்களிடம் பாய் சொல்லுவது நான் SS ராஜு, GK ருத்ராபதி, ஏமாஷினி லட்சுமணன், கீருவரன், அப்புறம் ஜனகராஜ். இந்த படம் வெற்றி பெறதுக்கு நியூலேண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, bye guys, until then bye from Newlands. Bye. டேய் முடியறதுக்குள்ள அங்க பாய் 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 எல்லா வீடியோல பாய் பாய் சொல்லிட்டேன். எங்க பாய்.